விற்கிறான் ஆண்டுக்கு. பால் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நம்ம இந்த பக்கம் நின்றுவான், இந்த பக்கம் நின்றுவான். சிலிண்டர் தரமாட்டான். நான் சொன்ன நீ நம்ப மாட்டேங்கிற. அமீர்கான் சத்தியமே செய்தேன்னு ஒரு நேர்காணல் விஜய் தொலைக்காட்சியில அந்த இந்திக்காரர் ஒரு தம்பி சொல்லுவாப்ல, எங்க மாடு சாணி போடும், அதை கொண்டு குழியில போட்டு நான் மீத்தேன் எடுத்துக்கிடுவேன், அதை எடுத்து கொண்டு போய் குழியில போடுவேன். அங்க மண்புழு சாப்பிட்டு என்ன சொல்றார், பிளாக் கோல்டு, அது வந்து கருப்பு தங்கமா உரத்தை கொடுக்குங்கிறான். எதுக்கு நான் சொல்றது நீ நம்ப மாட்டேன்னா, ஐயா மோடியவே நமக்கு பேச விட்டேன். பீப் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்துஸ்தான் நம்பர் 1 பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். பால்ல பெரிய பொருளாதாரம் இருக்கு. முட்டை இருக்கு, பால் இருக்கு, நெல் இருக்கு, கரும்பு இருக்கு. கரும்புல பெரிய சந்தை இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. தென்னையில பெரிய பொருளாதாரம் இருக்கு. தென்னை மரத்தை வச்சுக்க, இங்க போட்டேன் தொழிற்சாலைன்னு என்ன கட்டணம் கட்டுவேன். சீட்டு தகர சீட்டை அடிச்சு அப்படியே தர்மாக்கோலை போட்டு ஃபால் சீலிங் போட்டு ஏசியை போட்டு உள்ள நிக்க விட்டுருவேன். ஆத்தாளப்பனேன். படிக்காதவன் எல்லாம் கவர்மெண்ட் வேலை. இங்கே இரு பொள்ளாச்சி விட்டு வெளியில வராத, இங்கே இரு. என்ன பண்ணுவேன், இளநீ அப்படி வெட்டி பதப்படுத்தி உள்நாட்டு குடி தேவைக்கு, வெளிநாட்டுக்கு இந்த தேங்காயிலிருந்து எண்ணெய், தேங்காய்